மகா பெரியவா சரணம். மகா பெரியவா அவர்கள் நூற்றாண்டு கண்ட ஞான தீபம். உலகம் முழுக்க உள்ள பக்தர்கள் மகா பெரியவாள தேடி வரும்போது அவங்களுக்கு உண்டார சந்தேகங்கள், குழப்பங்கள், மன பாரங்கள், இப்படி எல்லாத்துக்கும் பெரியவா சொல்ற எளிய விளக்கங்கள், பரிகாரங்கள், பூஜை முறைகள் எல்லாம் நல்ல பலன்களை உண்டாக்கும். இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மகா பெரியவாளோட பக்தர்களின் அனுபவங்களே சாட்சி. ஒரு முறை மகா பெரியவாளை பார்க்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு நம்ம மதத்து மேல ஒரு விதமான விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்தை பெரியவா கிட்ட கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தீர்மானத்தோட வந்தார். அவர் வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு சிப்பந்தி வந்து, மகா பெரியவா உங்களை உள்ள வர சொன்னார்னு அந்த வெளிநாட்டவர்கிட்ட சொல்ல அவரும் மடத்துக்குள்ள போனார். உள்ள போனதும் பெரியவா அந்த வெளிநாட்டவரை பார்த்து, உங்க மனசுல ஏதோ ஒரு விதமான சஞ்சலத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. தயங்காம உங்களோட சந்தேகத்தை தாராளமா கேளுங்கன்னு சொன்னார். அந்த வெளிநாட்டவர் அவரோட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சார். பொதுவா எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒரே கடவுளை மட்டும்தான் வழிபடுறாங்க. மதிப்பிற்குரிய கிறிஸ்தவ மதம்னு எடுத்துக்கிட்டா புனித இயேசுதான் கடவுள். மதிப்பிற்குரிய இஸ்லாம் மதத்துல புனித அல்லாஹ் மட்டும்தான் கடவுள். ஆனா இந்து மதத்துல மட்டும் ஏன் இத்தனை கடவுள்? ராமர், கிருஷ்ணர், சிவன், பிரம்மா, விநாயகர், முருகன், இன்னும் 33 கோடி தேவர்கள், இப்படி ஏக கடவுள் இருக்காங்களே, இது ஏன்? ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்டார். மகா பெரியவா அவர் சொன்னதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். நம்ம மதத்துல தெய்வம், அதாவது சுவாமிங்கிறவர் ஒருத்தர் தான். அவரே 3 ரூபம் எடுத்துண்டு பிரம்மாவா சிருஷ்டிக்கிறார், விஷ்ணுவா பரிபாலிக்கிறார், ருத்ரனா சம்ஹாரம் பண்றார். பொதுவா சுவாமி வேற, தேவர்கள் வேற. நாம பலவிதமான ஆபரணங்களை போட்டுக்கிறோம். உதாரணத்துக்கு விரல்ல மோதிரம், கழுத்துல செயின், காதுல தோடு, இப்படி எல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டது. இதோட உருவங்கள் வேற வேறையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை தங்கம் தான், இல்லையா? சாதாரண மனுஷங்களா இருக்கிற நம்மளே பெற்றோருக்கு குழந்தையாகவும், ஆபீஸ்ல மேனேஜராகவும், குழந்தைக்கு பெற்றோராகவும், இப்படி பலவிதமான வேஷங்களை போடுறோம். சர்வசக்தி வாய்ந்த சுவாமியும் ஒரே சமயத்துல பல காரியங்களை செய்ய பல வேஷங்களையும் போட்டுக்கிறார். ஒவ்வொரு வேஷத்தையும் நாம ஒவ்வொரு தெய்வ வடிவங்களா வணங்குறோம். சுவாமியும் தேவர்களும் வேற வேறன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, சுவாமி வேற வேற காரியங்கள் செஞ்சா கூட அவங்களுக்கு உள்ளூர பிரம்மத்தோட ஸ்வரூபம்னு தெரியும். ஆனா தேவர்களுக்கு அது தெரியாது. தேவர்கள் தெய்வ வரிசையை சேர்ந்தவா கிடையாது. தேவர்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக சில எளிமையான லௌகீகம் சம்பந்தமான விளக்கங்களை சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்கோ. ஒரு ராஜா அவரோட ராஜாங்கத்துல அவரோட நாட்டை பாதுகாக்க கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை, இப்படி சயனங்களை உருவாக்குறார். அது மட்டும் இல்லாம நீர் மேலாண்மை, போக்குவரத்து, மருத்துவம், இப்படி பல துறைகளுக்கு மந்திரிகளையும் அதிகாரிகளையும் நியமிக்கிறார். இப்படி செய்யறதால அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானதை ராஜா செஞ்சு கொடுக்கிறார். ஈஸ்வரனால உருவாக்கப்பட்ட மனிதர்கள், விலங்குகள், பட்சிகள், தாவரங்கள் எல்லாத்தையும் நாம கண்ணால பாக்குறோம். யானை, சிங்கம் மாதிரி மனுஷனுக்கு பலம் கிடையாது. தேனிய மாதிரி இவனுக்கு கூடு கட்ட தெரியாது. இருந்தாலும் மனுஷனுக்கு ஞான சக்தி அதிகம். விலங்குகள், பட்சிகள், மனிதர்கள் மாதிரி தேவர்களும் ஒரு வகையறாதான். ஆனா தேவர்களுக்கு கிரியா சக்தியும் ஞான சக்தியும் ரொம்ப அதிகம்.
தேவர்களுக்குள்ள கிண்ணரர், கிம்புருஷர், யக்ஷர், சித்தர், சாரணர், சாத்தியர், கந்தர்வர் அப்படின்னு பல வகைகள் உண்டு. தேவர்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரன் இந்த சிருஷ்டிய படைக்கிறப்போ எல்லா பிராணிகளுக்கும் இருக்க இடம், சாப்பிட உணவு எல்லாத்தையும் சேர்த்தே படைச்சார். அது எப்படி தெரியுமோ? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண், இந்த பஞ்ச பூதங்களை பலவிதமா கலந்தே எல்லா பிராணிகளோட வாழ்வுக்கான உபகரணங்களை ஈஸ்வரன் கொடுத்திருக்கார். 6 சுவைக்குள்ள அடங்குற கலவைகளை வச்சுண்டு நாம ஆயிரக்கணக்கான பட்சணங்களை செய்யற மாதிரி 5 பூதங்களை பல விதத்துல கலந்து எல்லா உயிர்களுக்கும் ஜீவனோபாயம் தந்திருக்கார் ஈஸ்வரன். தேவர்களை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அவ இருக்கான்னு எப்படி நம்புறது? காத்து கண்ணுக்கு தெரியறது இல்ல, ஆனா விசிறிண்டா நம்மளால அனுபவிக்க முடிகிறது. அதே மாதிரி நாம கர்மா அனுஷ்டானங்களை செஞ்சா தேவர்களோட அனுகிரகத்தை அனுபவத்துல பெறலாம். நாம கர்மா அனுஷ்டானங்களை செய்யறதுக்கும் தேவர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்கு நானே பதில் சொல்றேன். ராஜாங்கத்துல நியமிச்ச அதிகாரிகளுக்கு ராஜாங்கமே சம்பளம் கொடுக்கிறது. ஆனா அந்த சம்பளத்தை கொடுக்கிறதுக்கு ராஜாங்கம் யார்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுன்னு தெரியுமோ? பிரஜைகள் கிட்ட இருந்து வரியா வாங்கி அத சம்பளமா கொடுக்கிறது. அதே மாதிரி ஈஸ்வரன் நம்மளோட கர்மா அனுஷ்டானங்கள்ல இருந்து தேவர்களுக்கு உண்டான ஆகாரத்தை பிரிச்சு கொடுக்கிறார். நமக்கு பஞ்ச பூதங்களை அனுகூலமாக்கி தந்த தேவர்களுக்கு பிரதியா நாம யாகம், யஜ்யம் செஞ்சு ஆகாரத்தை கொடுக்கிறோம். கர்மா அனுஷ்டானம்ங்கிற வரிய நாம செலுத்தினாலே தேவ அதிகாரிகளோட சகாயம் நமக்கு கிடைக்கும். பலவிதமான உயிர்கள் உண்டு. புழுவுக்கும் மனுஷனுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. மனுஷனோட பழக்க வழக்கங்களை புழுவால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. அதே மாதிரி தேவர்களோட வழிமுறைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. தேவ வகையை சேர்ந்தவங்களுக்கு மூப்பு, மரணம் கிடையாது. அவளுக்கு நம்மளை விட சக்தி அதிகம். இருந்தாலும் அவளுக்கு ஆகாரம் நம்ம கிட்ட இருந்தே கிடைக்கிற மாதிரி பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். தேவர்களுக்கு 3 ரூபங்கள் உண்டு. 1 ஆதி தெய்வீக ரூபம், 2 ஆதி பௌதீக ரூபம், 3 ஆத்தியாத்மிகம். ஆதி தெய்வீக ரூபத்துல உள்ள தேவர்களுக்கு திவ்ய சரீரம் உண்டு. ஆதி தெய்வீக ரூபத்துல உள்ள தேவர்கள் கிட்ட மனிதர்கள் அவங்க தவ வலிமையால பார்த்து பேச முடியும். ஆதி பௌதீக ரூபத்தால தேவர்கள் பஞ்ச பூதங்கள்ல கலந்து அரூபமாகவும் இருப்பாங்க. நிலத்துக்கு ஒரு தேவதை, நீருக்கு ஒரு தேவதை, நெருப்புக்கு ஒரு தேவதை, காற்றுக்கு ஒரு தேவதை, இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு தேவதை உண்டு. இதுல எந்த தேவதைக்கு நாம தீங்கு செஞ்சாலும் அந்தந்த தேவதைகளுக்கு தெரிஞ்சிரும். நான் இப்படி சொல்றச்சே சில பேர் இந்த 5 பூதங்கள் எல்லாம் ஜட வஸ்துக்கள் தானே, இதுக்கு உயிர் இருக்கா என்ன? சாஸ்திரம்ங்கிற பேர்ல இவ புரளிய கிளப்புறா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் நான் விளக்கம் சொல்றேன். நம்ம சரீரம் இருக்கு, அதுக்குள்ள பாக்டீரியா, நாக்கு பூச்சி மாதிரி சில கிருமிகள், புழுக்கள் உண்டாகி நம்ம மாமிசத்தை ஆகாரமா எடுத்துட்டு ஜீவிக்கிறது. இது எங்க நம்ம உடம்புல இம்சை செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சிடுறது. ஆனா இது நமக்கு தெரியும்னு அந்த கிருமிக்கு தெரியுமோ? நமக்கு நிலம், நீர் எப்படி ஜட வஸ்துக்களோ அதே மாதிரி அந்த கிருமிகளுக்கு நம்ம சரீரமும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் ஜட வஸ்துக்கள்னு நினைச்சுட்டு இருக்கு. இதுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு தெரியாமலே இருக்கலாம். நம்ம உடம்புல எங்க கிருமி இருந்தாலும் அத மருந்து சாப்பிட்டு ஒழிச்சு கட்டிடுறோம். அதே மாதிரி பஞ்ச பூதங்கள், மரம், மலை, இப்படி எதுக்கு நாம கெடுதல் பண்ணினாலும்
அதுக்குண்டான தேவதைகள் நமக்கு அவளோட சொந்த சக்தியால தண்டனை கொடுப்பாங்க. சர்வேஸ்வரன் அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்திருக்கார். உடனேயே வந்து தண்டிக்காம பின்னாடி எப்பமோ வந்து தண்டிக்கிறதால நமக்கு தெரியறதில்ல. மூணாவது ரூபம்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதாவது அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில்னு சொல்லுவாளே, அதே மாதிரி பிராணிகளோட ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தேவதை வாசம் செய்யறா. சூரியன் நம்ம கண்லையும், அக்னி நம்ம வாக்குலையும், இந்திரன் நம்ம கையிலையும் இருக்கார். இப்படி எல்லா தேவதைகளுக்கும் நம்ம சரீரத்துல இருப்பிடம் உண்டு. மனிதனோட அங்கத்திலையும் தேவர்கள் இருக்கிறதாலையும் பஞ்ச பூதங்கள்லையும் தேவர்கள் இருக்கிறதால நாம என்ன குற்றம் செஞ்சாலும் அவங்களை ஏமாத்த முடியாது. தர்மத்தை மீறாமலும் கர்மா அனுஷ்டானங்களை செஞ்சுட்டும் இருக்கிற வரையில அவங்க நம்மள ரட்சிப்பாங்க, இல்லைன்னா தண்டிக்க தான் செய்வாங்க. தேவர்களும் ஒரு உயிர் தான். தேவர்களும் ஆத்ம விசாரம் செஞ்சு அத்வைத ஞானத்தை அடைஞ்சு பிரம்மத்தோட ஐக்கியமாகலாம். சுவாமிங்கிற பரமேஸ்வரன் எல்லா இடத்திலையும் இருக்கார். நமக்குள்ள இருக்கிற பரமேஸ்வரன் தான் தேவர்களுக்குள்ளேயும் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனை நாம உணராத மாதிரி தேவர்களையும் பெரும்பாலான தேவர்களும் உணராம இருக்கா. நாம ஆத்ம விசாரம் செஞ்சா ஈஸ்வரனை உணரலாம். அதுக்கப்புறம் தேவர்களால நமக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம பூர்வ கர்மா தீர்ந்து சித்த சுத்தி உண்டாகி பிரம்மத்தோட ஐக்கியமாகிற வரைக்கும் தேவர்களுக்கு நாம பூஜை செஞ்சுதான் ஆகணும். நம்ம மதத்துல இறைவன் ஒருத்தர் தான். அவரை நாம பல ரூபங்கள்ல வழிபடுறோம். உங்க சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படின்னு மகாபெரியவா சொல்லி முடிச்சார். அமைதியா இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த வெளிநாட்டவர், உங்களோட விளக்கங்கள் தெளிவாகவும் எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரியும் இருந்தது. என் மனசுல இருந்த நெடுநாள் சந்தேகத்துக்கு தெளிவா பதில் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு பெரியவா கிட்ட சொன்னார். சேமமா இருங்கோன்னு மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.